அனைவருக்குமே வணக்கம். இந்த வீடியோவில் ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டான அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஃபேவரட் கிரெடிட் கார்டுனே சொல்லுவேன். இப்போது இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டாக இருக்கிறதுனால இதை வந்து சாதாரணமாக இட போடக்கூடாது. என்னை பொறுத்தளவுக்கு என்னென்னா எனக்கு இது வந்து ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கிரெடிட் கார்டுனே சொல்லுவேன். அது மட்டும் இல்லாமல் மொதல் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு தான் கிடச்சிது. ஸோ அதனால் இது வந்து எனக்கு ஒரு ஸ்பெஷலான கிரெடிட் கார்டு. ஸோ அதனால் இந்த வீடியோவில் இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸு பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குது, தென் என்ன எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியா இருக்குது, தென் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன், எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னது, இது மாதிரி நிறைய விஷயங்கள் இந்த கிரெடிட் கார்டு பற்றி நம்ம பார்க்கலாம். தென் நிறைய பேர் என்னென்னா நம்மளுடைய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்தால் அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் இது மாதிரியான கிரெடிட் கார்டு ரிலேட்டட் வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ண மாட்டீங்க. ஸோ இப்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து ஒரு கோ-பிராண்டட் கிரெடிட் கார்டு. அமேசான் வந்து ஐசிஐசிஐ பேங்க் கூட பார்ட்னர்ஷிப்பில் இந்த கிரெடிட் கார்டு வந்து இருக்குது. இந்த கிரெடிட் கார்டுடைய நல்ல விஷயம் என்னென்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இந்த கிரெடிட் கார்டில் எந்த விதமான அந்த ஜாயினிங் ஃபீ, ஆனுவல் ஃபீ வந்து கிடையாது. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல விஷயமா இருக்குது. தென் எனக்கு வந்து இந்த கிரெடிட் கார்டு தான் கிடச்சிது. ஸோ நான் வந்து இந்த கிரெடிட் கார்டுடைய அந்த வீசா வேரியண்ட் தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த கிரெடிட் கார்டுடைய என்னென்ன ஃபீச்சர்ஸ் மற்றும் பெனிஃபிட்ஸ்லாம் இருக்குன்னா, தென் இதுலேயே ஒரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து அப்ரூவ் ஆகாதது அது வந்து ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்து தான் இருக்குது. அவங்களுடைய அந்த இன்டர்னல் பாலிசி பொறுத்து தான் இருக்குது. இப்போ இந்த கிரெடிட் கார்டுடைய நல்ல விஷயம் என்னென்னா, இவங்க என்ன போட்டிருக்காங்கன்னா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அமேசானில் போயிட்டு, அதாவது என்னென்னா அமேசான் ஷாப்பிங் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா அப் டு 5% கேஷ்பேக் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்கு. ஆனால் அதுக்கு ஒரு கண்டிஷன் இருக்குது. அது வந்து என்ன கண்டிஷன்னா, சப்போஸ் நீங்கள் ஒரு அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்து, அதாவது என்னென்னா அமேசானுடைய அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப்லாம் இருக்குது. ஸோ அது உங்ககிட்ட இருக்குன்னா, இல்லைனா நீங்கள் அவங்களுடைய மெம்பர்ஷிப்பை வாங்கியிருக்கீங்கன்னா, அப்போ நீங்கள் கண்டிப்பாக அமேசான் ப்ரைம் மெம்பராக தான் இருப்பீங்க. அது இருந்து சப்போஸ் நீங்கள் அமேசானில் அந்த அமேசான் ஷாப்பிங்கில் போயிட்டு பொருள்லாம் வாங்கும் போது அதில் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பொருள் தான் இருக்குது. டேபிள், சேரு, எலக்ட்ரானிக்ஸு, வாட்ச், இது மாதிரி ஏகப்பட்ட பொருள் தான் இருக்குது. அது எல்லாமே நீங்கள் அமேசான் ஷாப்பிங்கில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக வாங்கும் போது அப்போ என்னென்னா 5% கேஷ்பேக் கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஒரு அமேசான் ப்ரைம் மெம்பராக இருந்து அமேசானில் போயிட்டு அந்த ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு அதோடைய புக்கிங்லாம் பண்ணும்போது அப்போவுமே பார்த்தீங்கன்னா 5% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். ஆனால் சப்போஸ் நீங்கள் ஒரு அமேசான் ப்ரைம் மெம்பராக இல்லைனா, அந்த மெம்பர்ஷிப் உங்ககிட்ட இல்லைனா, அது இல்லாமல் சப்போஸ் நீங்கள் அமேசான் ஷாப்பிங்கில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 3% தான் கேஷ்பேக் வந்து கிடைக்கும். அமேசான் ப்ரைம் மெம்பர் இல்லாமல் நீங்கள் அமேசானில் போயிட்டு அந்த ஃப்ளைட்ஸு, ஹோட்டல்ஸு அதோடைய புக்கிங்கில் பண்ணும்போது அப்போவுமே பார்த்தீங்கன்னா 3% தான் கேஷ்பேக் கிடைக்கும். தென் இதுலேயே என்னென்னா சில கேட்டகரியில் என்னென்னா எந்த விதமான அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. அது வந்து என்ன கேட்டகரினா, சப்போஸ் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அமேசான்லேயே போயிட்டு அந்த ஃபிசிக்கலாக இல்லைனா டிஜிட்டலாக அந்த தங்கத்தை வந்து வாங்கும் போது, இல்லைனா இஎம்ஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்லைனா நீங்கள் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை நீங்கள் இஎம்ஐயாக நீங்கள் கன்வெர்ட் பண்ணிட்டீங்க, இல்லைனா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ரெண்ட்டு, இல்லைனா டேக்ஸு, எஜுகேஷனு அது ரிலேட்டட் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, இல்லைனா அமேசானோடைய அந்த பிஸ்னஸ் இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாகலாம் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னா அப்போ என்னென்னா எந்த விதமான அந்த கேஷ்பேக்லாம் வந்து கிடைக்காது. ஸோ அதில் சப்போஸ் உங்களுக்கு அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது 5% கேஷ்பேக் வேணும்னா அப்போ உங்ககிட்ட அமேசானுடைய அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் வந்து இருக்கணும். அதுக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அமேசானுடைய அந்த ஷாப்பிங் எடிஷனு, இல்லைனா ப்ரைம் லைட்டு, ப்ரைமு அது உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அது வந்து உங்களுடைய இஷ்டம் தான், உங்களுடைய சாய்ஸ் தான். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அமேசானோடைய ப்ரைம் மெம்பராக இருந்தாலுமே சரி, இல்லைனாலுமே சரி, சப்போஸ் நீங்கள் அமேசானோடைய அந்த அமேசான் பே இருக்கு இல்லையா, அதில் போயிட்டு நீங்கள் ரீசார்ஜெலாம் பண்ணும்போது, இல்லைனா அந்த பில் பேமெண்ட்லாம் இருக்கு இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா அந்த எல்பிஜி கேஸ் புக்கிங்கில் பண்ணும்போது, இல்லைனா அந்த டிடிஹெச் ரீசார்ஜெலாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் பண்ணும்போது அப்போ என்னென்னா 2% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். தென் சில கேட்டகரியில் என்னென்னா, இப்போது அமேசான் பேயில் நீங்கள் போயிட்டு இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக அந்த ரெண்ட்டோடைய பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா அந்த டேக்ஸோடைய அந்த பேமெண்ட்லாம் பண்ணும்போது, இல்லைனா எஜுகேஷன் ரிலேட்டட் ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா எந்த விதமான அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. தென் அமேசானோடைய அந்த அமேசான் பே பார்ட்னர் மர்ச்சன்ட்ஸ்லாம் இருக்காங்க இல்லையா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் பார்த்த வரைக்கும் ஜியோ வந்து இவங்களுடைய அந்த பார்ட்னர் மர்ச்சன்ட் தான். ஸோ அவங்கக்கிட்ட நீங்கள் அந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 2% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். தென் இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா, சப்போஸ் நீங்கள் அமேசானுக்கு வெளியில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ஆஃப்லைனில் ஏதாச்சும் ஒரு கடையில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா ஆன்லைனில் வேறு ஏதாச்சும் பிளாட்ஃபார்மில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 1% கேஷ்பேக் வந்து கிடைக்கும். தென் இதில் என்னென்னா சில கேட்டகரியில் எந்த விதமான அந்த கேஷ்பேக் வந்து கிடைக்காது. அது என்ன கேட்டகரினா, சப்போஸ் நீங்கள்
அந்த இஎம்ஐ டிரான்சாக்ஷன் பண்ணும்போது, இல்லைனா ஏதாச்சும் ஒரு டிரான்சாக்ஷன் பண்ணதுக்கப்புறம் அதை இஎம்ஐயாக கன்வெர்ட் பண்ணும்போது, இல்லைனா ஃபியூவலில் ஸ்பெண்ட் பண்ணும்போது, இல்லைனா ரெண்டோடைய பேமெண்ட்டில் பண்ணும்போது, இல்லைனா அந்த எஜுகேஷன் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து பண்ணும்போது, இல்லைனா இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம இன்கம் டேக்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பேமெண்ட் பண்ணும்போது, இல்லைனா இன்டர்நேஷ்னலி ஸ்பெண்ட் பண்ணும்போது, அது ரிலேட்டட் டிரான்சாக்ஷனில் பண்ணும்போது, அப்போ என்னென்னா எந்த விதமான அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்காது. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய எனக்கு பிடிச்ச ஒரு நல்ல விஷயம் என்னென்னா, இப்போ இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் ஸ்பெண்ட்லாம் பண்ணும்போது அந்த கேஷ்பேக்லாம் கிடைக்கும் இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா எந்த விதமான லிமிட் கிடையாது. அதாவது என்னென்னா, இதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட சொன்ன அந்த ஒரு கேட்டகரி இருக்கு இல்லையா, அதிலலாம் நீங்கள் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது எந்த விதமான அந்த லிமிட்டோ அப்பர் லிமிட் அதெல்லாம் கிடையாது. ஆனால் இதே நீங்கள் மற்ற கேஷ்பேக் கிரெடிட் கார்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதில் நிறைய கிரெடிட் கார்டில் பார்த்தீங்கன்னா அந்த லிமிட் இருக்குது. அதாவது என்னென்னா, ஒரு ஸ்டேட்மெண்ட் சைக்கிளில் இவ்வளோ தான் கேஷ்பேக் கிடைக்கும், அது மாதிரி லிமிட்டில் வந்துருச்சு, லிமிட்டில் இருக்குது. ஆனால் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா, அது மாதிரி எந்த விதமான லிமிட் கிடையாது, அந்த அப்பர் லிமிட்டே கிடையாது. ஸோ அதனால தான் எனக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து பர்சனலி ரொம்பவே பிடிக்கும். தென் அந்த கேஷ்பேக் வந்து எங்கே கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, அந்த கேஷ்பேக் வந்து உங்களுடைய அந்த அமேசான் பேயோடைய அந்த பேலன்ஸில் வந்துடும். ஸோ அதனால் உங்களுடைய அமேசான் பேயில் இருக்கிற அந்த பேலன்ஸை நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா, எங்கெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்னா, நீங்கள் அடுத்த வாட்டி அமேசான்லேயே ஷாப்பிங் பண்ணும்போது அப்போ அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அமேசான் பேயில் போனதுக்கப்புறம் அந்த ரீசார்ஜ் பண்ணும்போது, இல்லைனா அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு கட்டும்போது, இல்லைனா அந்த டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது, இல்லைனா அந்த கேஸ் புக்கிங்லாம் பண்ணும்போது அப்போ நீங்கள் அதை தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் அமேசானோடைய அந்த அமேசான் பேயோடைய அந்த பார்ட்னர் வெப்சைட்ஸ் ஆப்ஸ்லாம் இருக்கு இல்லையா, அங்கே கூட அதை நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன் இருக்குது. தென் இந்த கிரெடிட் கார்டோடைய இன்னொரு நல்ல விஷயம் என்னென்னா, ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டில் இவங்க அந்த வெல்கம் பெனிஃபிட்ஸ்லாம் தராங்க. ஸோ இவங்களுடைய வெல்கம் பெனிஃபிட்ஸ் நீங்கள் கேட்டிங்கன்னா உங்களுக்கே வந்து பிடிக்கும். ஸோ இதில் என்னென்னா, இவங்களுடைய வெல்கம் பெனிஃபிட் என்னென்னா, இந்த கிரெடிட் கார்டில் என்னென்னா, நீங்கள் அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது அப்போ என்னென்னா 100% கேஷ்பேக் கிடைக்கும், அப் டு $200. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் ₹1000 ஏதாச்சும் ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் ஆர்டர் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ என்னென்னா அதில் வந்து $200 வந்து கம்மியாயிரும். ஸோ மிச்சம் இருக்கிற அந்த $800 வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். தென் அந்த ப்ரீபெய்ட் ரீசார்ஜ் பண்ணும்போது அதில் என்னென்னா 50% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $50. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் $200 ரீசார்ஜ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதில் என்னென்னா $50 வந்து கம்மியாயிரும். தென் போஸ்ட் பெய்டோடைய பில் பேமெண்ட் பண்ணும்போது அதில் என்னென்னா 25% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $200. ஆனால் இது வந்து நான் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு தான். சப்போஸ் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா அப்போ என்னென்னா போஸ்ட் பெய்ட் பில் பேமெண்ட் பண்ணும்போது அதில் என்னென்னா 25% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $350. தென் டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது அப்போ என்னென்னா 25% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $300. இது வந்து ஓன்லி ஃபார் ப்ரைம் மெம்பர்ஸு. நான் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணும்போது அப்போ என்னென்னா 25% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $150. தென் எலக்ட்ரிசிட்டி பில் பேமெண்ட் பண்ணும்போது அதில் என்னென்னா 20% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $100. ஸோ அதனால் ஒரு எக்ஸாம்பிளுக்கு ₹500 அந்த எலக்ட்ரிசிட்டி பில் கட்டும் போது அதில் என்னென்னா $100 வந்து கம்மியாயிரும். ஸோ இது வந்து ரொம்பவே நல்ல விஷயம். தென் ப்ராட்பேண்டோடைய அந்த பில் பேமெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 25% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $500. தென் அந்த கேஸ் புக்கிங்லாம் இருக்கு இல்லையா, அதோடைய பேமெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 10% கேஷ்பேக் கிடைச்சிரும், அப் டு $150. இது வந்து ஒன்லி ஃபார் நான் ப்ரைம் மெம்பர்ஸு. சப்போஸ் ப்ரைம் மெம்பராக இருந்தீங்கன்னா அப்போ என்னென்னா அந்த கேஸோடைய அந்த புக்கிங்லாம் பண்ணும்போது அப்போ என்னென்னா 10% கேஷ்பேக் கிடச்சிரும், அப் டு $250. ஸோ இது பார்த்தீங்கன்னா ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு இந்த ஆஃபர் இருக்கு இல்லையா, இப்போ நான் உங்ககிட்ட இந்த கேஸ் புக்கிங்கோடைய இந்த பேமெண்ட்டோடைய ஆஃபர் சொன்னேன் இல்லையா, இது வந்து ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 2 வாட்டி இருக்குது. அதுக்கப்புறமாக இதில் என்னென்னா அந்த ஈஸி டைனரோடைய அந்த ப்ரைம் மெம்பர்ஷிப் இருக்கு இல்லையா, அது வந்து 1 மாதத்துக்கு இலவசமாகவே கிடச்சிரும். ஆஸ் ஒரு வெல்கம் பெனிஃபிட்டாக இவங்க வந்து தராங்க. ஸோ நான் பார்த்த வரைக்கும் என்னென்னா இவங்களுடைய வெல்கம் பெனிஃபிட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு. ஏன்னா நம்ம மாதம் நம்மளுக்கு ஒரு செலவு இருக்கும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம மொபைல் ரீசார்ஜ் வந்து பண்ணுவோம், இல்லைனா அந்த டிடிஹெச் ரீசார்ஜ் வந்து பண்ணுவோம், இல்லைனா அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து கட்டுவோம், இல்லைனா அந்த கேஸ் புக்கிங்லாம் பண்ணுவோம். ஸோ அதில் தான் இவங்க வந்து அந்த ஆஃபர் மாதிரி தராங்க. அதில் இவங்களுடைய வெல்கம் பெனிஃபிட் வந்து நல்லாயிருக்கு. ஏன்னா அதில் நம்ம கொஞ்சம் நம்மளுடைய பணத்தை வந்து சேமிக்க முடியுது. ஸோ ஒரு நல்ல விஷயத்தை தான் இவங்க வந்து வெல்கம் பெனிஃபிட்டாக வந்து தராங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம அமேசானில் ஷாப்பிங் பண்ணும்போது அதுலேயுமே கொஞ்சம் அந்த ஆஃபர் அது வந்து கிடைக்குது. ஸோ இவங்களுடைய வெல்கம் பெனிஃபிட் எனக்கு வந்து பர்சனலி பிடிச்சிருக்கு. தென் இந்த கிரெடிட் கார்டு பொறுத்த வரைக்கும் என்னென்னா 1% ஃபியூவல் சர்சார்ஜ் வேவர் வந்து கிடச்சிருது இந்தியாவுடைய எல்லா எலிஜிபிள் ஃபியூவல் ஸ்டேஷன்லையுமே. தென் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷ்னலி ஸ்பெண்ட் பண்ணும்போது, அதாவது என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக நீங்கள் இன்டர்நேஷ்னல் டிரான்சாக்ஷன் வந்து பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்போ என்னென்னா இவங்க வந்து அந்த ஃபோரெக்ஸ் மார்க்கப் ஃபீ வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. அது வந்து எவ்வளோனா 1.99% ப்ளஸ் அப்ளிகபிள் டேக்ஸஸ்மே இருக்குது. அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டோடைய எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா பற்றி பார்க்கலாம். இப்போது இந்த கிரெடிட் கார்டுக்கு என்னென்னா நீங்கள் ஒரு இந்தியன் சிட்டிசனாக இருக்கணும். தென் உங்களுடைய வயசு வந்து 20
21 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். தென் சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா உங்களுடைய மாதம் வருமானம் வந்து 20,000 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். இல்லைன்னா சப்போஸ் நீங்கள் ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருக்கீங்கன்னா இண்டிவிஜுவலாக இருக்கீங்கன்னா தென் உங்களுடைய அந்த வருட ஆனுவல் வருமானம் வந்து 3,60,000 இல்லைன்னா அதுக்கு மேலே இருக்கணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா சப்போஸ் நீங்கள் ஒரு சேலரிடு பர்சன் இல்லைன்னா செல்ஃப் எம்ப்ளாய்ட் பர்சனாக இருந்து இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சப்போஸ் எந்த விதமான வருமானமே இல்லைன்னா தென் உங்களுடைய அந்த கிரெடிட் ஸ்கோரு சிபில் ஸ்கோரே இல்லைன்னா அப்போ எனக்கு தெரிஞ்சு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறது கஷ்டம்னே சொல்லலாம். இந்த கிரெடிட் கார்டு எனக்கு தெரிஞ்சு வந்து கிடைக்காது. உங்களுக்கு வருமானம் இருந்தால் மட்டுமே நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா பேங்க் என்ன நினைப்பாங்கன்னா வருமானம் இருந்தால் தான் அந்த கிரெடிட் கார்டு பில்லு வந்து கட்ட முடியும். ஸோ அதனால தான் வந்து சொல்கிறாங்க. இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும்னா இப்போ பேசிக்காக என்னென்னா இந்த பேனு ஆதார் இது வந்து தேவைப்படும். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் எப்படிலாம் அப்ளை பண்ணிக்கலாம்னா அதுக்கு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா அமேசானில் போயிட்டு அந்த அமேசான் பே இருக்கு இல்லையா அதில் போயிட்டு உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா ரெண்டாவது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஐசிஐசிஐ பேங்கோடைய இவங்களுடைய வெப்சைட் இருக்கு இல்லையா அதில் போயிட்டு கூட நீங்கள் இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கு எந்த ஆப்ஷன் வந்து பிடிச்சிருக்கோ உங்களுக்கு எது வந்து கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த ஆப்ஷனை நீங்கள் செலக்ட் பண்ணி இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு நீங்கள் அமேசானில் போயிட்டு அந்த அமேசான் பே இருக்கு இல்லையா அது மூலியமாக நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணும்போது இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் நான் சொன்ன டிஸ்க்ளைமர் என்னென்னா நீங்கள் இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காதது அது வந்து ஐசிஐசிஐ பேங்க் பொறுத்து தான் இருக்குது. ஸோ சப்போஸ் உங்களுக்கு ஐசிஐசிஐ பேங்கோடைய வெப்சைட் இருக்கு இல்லையா அது மூலியமாக உங்களுக்கு இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணணும்னா அதோடைய லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அது மூலியமாக உங்களுக்கு வேணும்னா இந்த கிரெடிட் கார்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்ததாக இந்த கிரெடிட் கார்டு பற்றி நான் என்ன நினைக்கிறேன் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா இப்போ என்னென்னா இது வந்து ஒரு லைஃப் டைம் ஃப்ரீ கிரெடிட் கார்டு. இதில் எந்த விதமான இந்த ஜாயினிங் ஃபீயோ ஆனுவல் ஃபீயோ கிடையாது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காகவே இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். நிறைய பேருக்கு என்னென்னா இந்த கிரெடிட் கார்டு வந்து வேணும்னு ஆசைப்படுவாங்க. ஆனால் அவ்வளோ எளிதாக இந்த கிரெடிட் கார்டு வந்து கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு அப்படி கிடையாது. இந்த கிரெடிட் கார்டில் எனக்கு பிடிச்ச ஃபீச்சர் என்னென்னா அமேசான் ஷாப்பிங் இருக்கு இல்லையா அதில் இந்த கிரெடிட் கார்டு மூலியமாக ஸ்பெண்ட் பண்ணும்போது அப்போ என்னென்னா 5% கேஷ்பேக் வந்து தராங்க ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு. நான் ப்ரைம் மெம்பர்ஸ்க்கு 3% கேஷ்பேக் வந்து தராங்க. ஸோ அது வந்து ரொம்பவே நல்ல ஃபீச்சராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நான் பர்சனலி என்னென்னா இந்த அமேசான் பேயில் போயிட்டு தான் அந்த எலக்ட்ரிசிட்டி பில்லு வந்து கட்டுறது அதுக்கப்புறமாக இந்த கேஸ் புக்கிங்லாம் பண்ணுறது ரீசார்ஜ் பண்ணுறது டிடிஹெச் ரீசார்ஜ் பண்ணுறது அது எல்லாமே பண்ணுவேன். ஸோ அதில் என்னென்னா 2% கேஷ்பேக் வந்து கிடச்சிரும். அது மட்டும் இல்லாமல் நான் வந்து ஆஃப்லைனில் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்குமே இந்த கிரெடிட் கார்டு தான் வந்து யூஸ் பண்ணுவேன். ஏன்னா அதில் வந்து 1% கேஷ்பேக் வந்து கிடச்சிருது. ஸோ அந்த ஃபீச்சருமே எனக்கு வந்து பர்சனலி ரொம்பவே பிடிச்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இந்த கிரெடிட் கார்டோடைய அந்த வெல்கம் பெனிஃபிட் இருக்கு இல்லையா ரொம்பவே நல்லாயிருக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. ஸோ எனக்கு தெரிஞ்சு அதுக்காக கூட இந்த கிரெடிட் கார்டுக்கு அப்ளை பண்ணலாம். தென் கடைசியாக என்னென்னா இந்த சேனலில் நான் வந்து நிறைய கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ வந்து பண்ணியிருக்கேன். அதில் இந்த அமேசான் பே ஐசிஐசிஐ பேங்க் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா இது வந்து என்னுடைய ஒரு ஆல் டைம் ஃபேவரட் கிரெடிட் கார்டுன்னு சொல்லுவேன். ஸோ இந்த கிரெடிட் கார்டு பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? தென் இந்த கிரெடிட் கார்டோடைய ரிவ்யூ எப்படி இருந்துச்சு அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தென் சப்போஸ் உங்களுக்கு இந்த டாப்பிக்கில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க. தென் இந்த வீடியோவை இங்கே வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி. சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணி இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக இந்த ஐசிஐசிஐ பேங்கோடைய கிரெடிட் கார்டுக்கு எப்படி அப்ளை பண்ணுறது அது உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா அதை பற்றி இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். வேணும்னா நீங்கள் பார்த்துக்கோங்க. நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.